வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா 2.2. ஒவ்வொரு நாளும் பல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஏகப்பட்ட தகவல்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த நடிகர் போட்டியா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகிறோம். ரீசார்ஜ் 2026 அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் இருக்கும். ஆனால் அந்த கல்லூரிகளையே அடித்து நொறுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டு சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டாக நடந்திருக்கு. சென்னை ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா 18,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கெடுத்தது இது வரைக்கும் வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டுனா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆள் இங்கே இருக்கணுமே. எஸ், நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட்டை நடத்தியிருக்காருன்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஸோ ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து பல பிரபலங்கள் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து ஸ்வேதா மோகன், ரக்ஷிதா சுரேஷ், அமிர்தா சுரேஷ், நகுல் அபயங்கர், ஹரிச்சரன் உட்பட இந்த மாதிரி பல பிரபலங்கள் மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ இது முதல் நாள் ஈவெண்ட் தான். ரெண்டாவது நாள் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரபலம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அது யாருன்னா நடன புயல் நம்ம பிரபுதேவா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரபுதேவாவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரக்கட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பிரபுதேவாவுடைய குழு தான் இவங்க. ஸோ இவங்க ஸ்டேஜ் சும்மா கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரபுதேவா அவர்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சான்வி மேகனா, நிக்கி கல்ராணி, ஸ்ரேயா சரண், ஏன் நம்ம சாயிஷா இந்த மாதிரி பல பிரபலங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது குறிப்பிடத்தக்கது. இந்த ஈவெண்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு.
First of all, thanks to Rajalakshmi Engineering College and also my best wishes for the Recharge 2026. Best of luck and இந்த இப்போ நடந்த ப்ரோக்ராம் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ரொஃபஸர்ஸ் நம்ம பண்ணது அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. ப்ரொஃபஸருக்கு தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். இட் வாஸ் அ கிரேட். எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் டான்சிங் வித் யூ ஆல். தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஸ்ரீ லக்ஷ்மி மூவி சார்பா 2025 செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மதராசி அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அமோக வரவேற்பு, மக்கள் மத்தியில் பேராதரவு, இந்த மாதிரி பல போஸ்டர்கள்லாம் வந்ததில்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் ஒரு பக்கம் இன்னொரு பிரபலம், இந்த மாதிரி பல பிரபல இயக்குநர்கள் எல்லாம் படம் அமோகமாக இருக்குது அப்படின்னு பாராட்டி தள்ளினாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்லேருந்து 25 கோடி 50 கோடி 75 கோடி 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடி பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல போஸ்டர்களும் கிளிம்ஸ்களும் வெளியானதை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அது என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஃபேக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்குனர் ஏஆர் முருகதாஸால் எங்களுக்கு 30லேருந்து 40 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கிட்ட இந்த படத்தோட ப்ரொடியூசர் முறையிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 கோடி தான் சொன்னாரு. ஆனா 170 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது 30லேருந்து 40 கோடிக்கு மேல எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் இதை சொன்னாலும் கூட ஆல்ரெடி நீங்க விட்ட ப்ரமோஷன்ஸ், ஏன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்து ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பார்க்கறதுக்கு முன்னாடியே படம் சூப்பராக இருக்குப்பா, அமோகமாக இருக்குப்பா அப்படின்னு பாராட்டி தள்ளிடுறாங்க சோசியல் மீடியாவில். இதை பார்த்து மக்கள் தேட்டருக்கு போனால் படம் சொன்ன மாதிரி இல்லை, அவ்வளோ ஹைப்பு தேவையில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு வெளியே வரதான பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்களுக்கு பண்ணுறது தாண்டி இப்போ என்ன ஆகுது, படத்தோட ரிலீஸு கழிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த படம் எனக்கு நஷ்டம் அப்படின்னு பஞ்சாயத்தில் விட்டுடுறாங்க. ஸோ இந்த மதராசி படம், அதாவது மதன்னு பேர் வச்சாவே கலவரம் தான்ப்பா. ஏப்ரல் 23ஆம் தேதி எப்படி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ அதே போல தான் கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அம்மாவா நடித்தவங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்களாம். அவங்க யாரு அப்படின்ற டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ என்னன்னா, அண்ணாத்த அப்படின்ற படம் இருக்குல்ல, இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் வந்து போவாங்க. அஞ்சலி நாயர் இவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருப்பணித்துறா அப்படின்ற ஒரு வட்டத்தில் இவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க ஆல்ரெடி மலையாள சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. தமிழில் கூட சித்தா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. 2020 அப்படின்ற கட்சி சார்பாக இவங்க தேர்தலில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க யாரோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் விடுங்கப்பா, நம்ம என்ன அரசியல் பிரச்சாரமாக பண்ணுறோம். இப்போ அஞ்சலி நாயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஸோ சினிமா பிரபலம் அப்படின்றத தாண்டி ஆல்ரெடி கேரளாவில் சுரேஷ் கோபி ஜெயிச்சிருந்தாருல்ல, ஸோ அந்த பாணியில் கேரளா மக்கள் எப்பயுமே சினிமா கிட்ட இருந்து அரசியலை தள்ளி தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது சுரேஷ் கோபி ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லா சினிமா நட்சத்திரங்களுக்கும் ஒரு நம்பிக்கை மலர்ந்துருச்சுன்னு சொன்னல. ஸோ அந்த வகையில் அவங்க அங்கே நிற்கிறாங்க. ஸோ என்ன ஆகிறாங்கன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவன் கல்யாண் அவர்களோட நடிப்பில் உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற ஒரு படம் வந்ததில்ல. இந்த படத்தில் அரசியல் பிரபலமாக நம்ம பார்த்திபன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் விடுங்க, இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு முன்னாடி போகும். இந்த ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் பேசியிருந்தாலும் பார்த்திபன் பேசினது தான் எல்லாரோட கவனத்தையும் திருப்பிச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டேஜ் ஏறி மைக்கை பிடிச்ச உடனே பொதுவாக பார்த்திபன் அவர்கள் பேச்சை எல்லாருமே ரசிப்பாங்க. என்னன்னா வடிவேலோட நடிச்சாரோ இல்லையோ கொஞ்சம் குண்டக்க மண்டக்க பேச ஆரம்பிச்சிட்டாருல்ல, அதுக்கு
அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சது தான் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் இவர் தமிழ் நடிகராக இருந்தாலும் கூட தமிழ்ல இருந்து வளர்ந்துட்டு நான் ஒரு தெலுங்கன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி பேரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதனால அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்திபன் அவர்களை வருத்தெடுத்தாங்க. இன்னும் அது ஓஞ்சப்பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்திபன் செய்த ஒரு செயல் தான் சோஷியல் மீடியாலும் சரி டிவிலையும் சரி எல்லா இடத்துலையும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் கவர்மெண்ட்ல ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காராம். அது என்னன்னா நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்காராம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற 2004க்கு அப்படியே நம்ம டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம மைண்டில் ஒரு சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். எஸ், வேற ஒன்றும் கிடையாது, 7G ரெயின்போ காலனி செல்வராகவன் அவங்களுடைய இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த காம்போ அப்பா சூப்பர் ஹிட் காம்போப்பா. அப்படி இருக்கும்போது இந்த 7G ரெயின்போ காலனி இந்த படத்தில் ரவிகிருஷ்ணா ஒரு பக்கம், சோனியா அகர்வால், ஏன் நம்ம ஆச்சி மனோரமா கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹிட் படம்ப்பா. இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை டிவியில் போட்டால் கண்டிப்பாக உட்காந்து பார்க்காத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த 7G ரெயின்போ காலனி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஸோ இந்த படம் பார்ட் 2 எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே 80s 90s கிட்ஸ் எல்லாருமே எல்லா கிட்ஸுமே அப்படியே கொண்டாடினாங்க. அப்படி இருக்க இந்த 7G ரெயின்போ காலனி பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் இல்லை. அப்போ அவங்களுக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்? வேற யாரும் கிடையாது, நம்ம அனஸ்வரா ராஜன் அவர்கள் தான். 7G பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஷெடியூலோட இந்த ஷூட்டிங் நின்றுச்சு. என்னப்பா ஷூட்டிங் கண்டினியூ பண்ணலையா அப்படின்னு பல நாள் கழிச்சு இந்த படத்துடைய செகண்ட் ஷெடியூலோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய இறுதி கட்ட ஷூட்டிங்கில் இருக்காங்களாம். எப்படியும் படம் ஜூன் ஜூலையில் படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாலும் கூட இறுதி கட்டமாக ஒரு பாடல் காட்சி ஒரு சண்டை காட்சி இருக்கு. ஸோ இது மட்டும் பெண்டிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்தை ஜூலை எண்டில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த படக்குழுவினர் வெயிட் பண்ணுறாங்களாம். ஆக இந்த 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்ட் 1 எப்படி நம்ம பாடல்கள் எல்லாமே நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோ இந்த பார்ட் 2 பாடல்களும் கேட்குமா அப்படின்னு. ஏன்னா இதுக்கும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சிம்பு, விஷால், சிவகார்த்திகேயன் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டேட் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களாம். இந்த 3 பேருமே இந்த ஃபெஸ்டிவல் டேட்டில் போட்டி போட காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்பா என்னன்னு சொல்லாமல் விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகுது எனக்கு புரியுது. என்ன கண்டென்ட்னா, பொதுவாக அக்டோபர் மாதம் அப்படின்னா ஆயுத பூஜை விஜயதசமி முன்னிட்டு பல பெரிய பிரபலங்களுடைய படங்கள் வெளியாகும் இல்லையா. சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் நம்ம தாய்க்கிழவி படம் எடுத்தார் இல்லையா. ஸோ இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி சேயோன் அப்படின்ற படத்தை வெளியிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா அரசன் ப்ராஜெக்டுக்கு வருவோம். நம்ம வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகிற இந்த அரசன் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங்கே முடியல. கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் ஷூட்டிங்கை முடிச்சிருவோம்ப்பா. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணியே ஆகணும், ஆயுத பூஜைக்கு படம் வந்தே ஆகணும்னு சிம்பு அடம் பிடிக்கிறாராம். அதுக்காக வெற்றிமாறன் மும்முரமா அவரோட வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காருன்றது இது ஒரு பக்கம் செய்தி. ஸோ சிவகார்த்திகேயனும் சிம்பு அவர்களும் மோத போறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல அடிஷனலா இன்னொரு நடிகரும் உள்ள வராரு. மே மாசம் ஷூட்டிங் முடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில கிளம்பி இறங்கி இருக்கிற புருஷன் டீம். எஸ், நம்ம விஷால், தமனா இந்த கூட்டணியில இன்னொரு முக்கியமான விட்டுட்டோமே, இயக்குனர் சுந்தர் சி. அவர் சினிமா விட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரப்பா. ஏன்பா அரசியலுக்கு போனாலும் இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான்ப்பா அப்படியே ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புருஷன் படத்தையும் கண்டிப்பாக ஆயுத பூஜைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு விஷால் அடம் பிடிக்க, ஸோ விஷால் ஒரு பக்கம், சிம்பு ஒரு பக்கம், சிவகார்த்திகேயன் இன்னொரு பக்கம், இந்த 3 பேருமே ஆயுத பூஜை விஜயதசமிக்கு களம் இறங்குறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 18 அக்டோபர் 17 என்னப்பா ஏதோ எலெக்ஷன் டேட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. லைக் அப்படின்ற படம் வருதுல்ல. ஸோ இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ் சிவன் இயக்க, பிரதீப் ரங்கநாதன் நடிக்க, அனிருத் இசை அமைக்க இந்த கூட்டணி ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஏன் இப்போ கூட ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறமா பிரதீப் ரங்கநாதனும் சரி விக்னேஷ் சிவனும் சரி யாருமே வாயே திறக்கலை. ஒரு வழியாக இந்த டீம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அனிருத் வீடியோ விட்டுட்டாரு. ஆஹா, அவர் வீடியோ விட்டால் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடும். ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த லைக் படத்தை. அப்படி இருக்கும்போது அனிருத் ஒரு பக்கம், விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன் இவங்க 3 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சோஷியல் மீடியாவில் பல ட்ரோலை சந்திச்சிருக்கு. இந்த ட்ரோல் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிம்ஸை வெளியிட்டிருக்காங்க இந்த குழு. பிரதீப் ரங்கநாதனோட படம் ரிலீஸ் ஆகிறதுல கன்ஃபார்மாக
இருந்து அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனோட யார் போட்டி போட போறான்ற வரைக்கும் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமா அரசியல் களத்தை கூட ஒரு வழி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கும் இதை விட ஜாஸ்தியான கண்டென்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம பார்க்கணும். இது சினிமா 2.0. நன்றி.